வணக்கம் மக்களே. இன்னைக்கு தமிழகத்தோட பட்ஜெட் கூட்டத்தொடர் பயங்கரமான ஒரு ஆரவாரத்தோட நடந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நேற்று தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணிட்டு இன்னைக்கு பட்ஜெட் தொடர் ரெண்டு பேரும் சந்திக்கும் போது என்ன இருக்கும், எப்படி இருக்கும், இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு என்னெல்லாம் நடந்துங்கிறத அந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கு எது எவ்வளவு விலைக்கு வாங்கப்பா. பின்னாடிதான் கேமரா இருக்குல்ல, விலைக்கு வாங்க கேமராமேன். பேச ஓகே, வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்டா தான் இந்த கூட்டம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கணிப்பு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னா, 2026-27 நிதிநிலை அறிக்கை இன்னைக்கு வந்து புதிய நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்றாப்புல. இதுல வந்து பயங்கரமான ட்விஸ்டுகளை எதிர்பார்த்தாப்புல. ஒரு சில நல்ல விஷயங்களும் செய்யப்பட்டு விட்டது. ஒரு சில அதாவது 2500 ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகை எப்போ கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்த்தவங்களுக்கு ஏமாத்த தான் இருந்துச்சு. இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் நாங்க நிதிநிலை அறிக்கை அதாவது வருமானத்தை பெருக்கிட்டு தான் நாங்க அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அந்த உரிமை தொகையில கலைஞர்கள் பேரை எடுத்தது. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வி, இந்த நிதிநிலை அறிக்கைக்காக நம்முடைய மு.க.ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி. அப்புறம் ஐஎஸ் இன்பத்துறை அவர் தான் வந்து வழக்கறிஞர் பிரிவு செயலாளர். அவர் வந்து இது உலர்ந்த பண உலையால செய்யப்பட்ட பட்ஜெட் அப்படின்ட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு அறிக்கை விட்டாங்க. உண்மையிலே இந்த பட்ஜெட்ல என்னெல்லாம் தெரிவிச்சாங்க, இதோட உண்மை சாதங்கள் என்ன, உண்மையிலே இது வந்து மக்களுக்கான ஒரு பட்ஜெட்டா, தாவேக்கோட முதல் பட்ஜெட்ல என்னென்ன அம்சங்கள்லாம் இருந்து அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவு பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்து வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முறையா வந்து மரிய வில்சன் அவர்கள் வந்து ஜெபமாலையோட வந்து அவர் வந்து பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாப்புல. பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கு முன்ன முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திச்சு ஆசீர்வாதம் பெற்றார். அது வந்து வழக்கமா எல்லாத்துக்கும் நடக்கிறத ஒண்ணுதான். இதுல வந்து சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, கூட்டுறவுத்துறை அதிகமா ஒதுக்குற வந்து சுகாதாரத்துறைக்கு தான் 23,500 கோடி ஒதுக்கியிருக்காப்புல. அடுத்து வேளாண்மைத்துறைக்கு 15,000 கோடி, அப்புறம் கூட்டுறவுத்துறைக்கு ஒரு 8,000 கோடி ரூபாய் ஒதுக்கணும். அரிசியா ஒரு 10-15 துறைக்கு வழக்கம் போல ஒதுக்கிட்டாப்புல. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாமே முடிஞ்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல. எல்லாம் ரைட் தான். அந்த மகளிர் உரிமத்தொகை 2500 தாரணிங்கள அந்த உரிமை தொகையை எங்க, அதே மாதிரி வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தாரம் சொன்னீங்களா, அது எங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காப்புல. அதுக்கு எந்த பதிலும் இல்லை. இந்த 2500 மட்டும் ஒரு பதில் வந்திருக்கு. தங்களுக்கு இப்பொழுது நிதிநிலை சரியில்லை, வருமானத்தை அதாவது அரசோட வருமானத்தை உயர்த்தினதுக்கு அப்புறம் நாங்க வந்து 2500 தந்துடுறோம், இன்னும் அதுக்கு ஒரு வருஷ கால இடைவெளி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறம் புதுசான அறிவிப்புகள் அப்படி என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு திட்டத்திற்காக, அதாவது மகளிருக்கு ஆடுகள் வளர்க்க, அதாவது 33,000 மகளிர்களுக்கு ஆடுகள் வளர்க்கறதுக்கு ஆடு 100% மானியம், அதாவது கிட்டத்தட்ட காசு இல்லாம தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமையும் அறிவிச்சிருக்காப்புல. அதுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 110 கோடி ரூபாய அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு போற்றப்பட நல்ல ஸ்கீம் தான். ஆனா இது வந்து அம்மா காலத்திலேயே கொடுத்தாங்க அப்படிங்கிறது எதிர்கட்சியினரோட ஒரு குறிப்பாக அதிமுகவோட ஒரு செயலாகத்தான் இருக்கு. இது எங்க நாங்க கொடுத்த இதுதான் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டுறாப்ல அப்படிங்கிற மாதிரி அதிமுக மாதிரி சொல்லிருக்காப்ல. கிராமப்புறங்கள்ல 150 நாள் வந்து வேலை கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே மத்திய அரசு 150 நாள் வந்து நாங்க வேலை கொடுக்க போறோம் அப்படின்ட்டு கமிட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. போன திமுக ஆட்சி காலத்துல வந்து அதற்கு பேரை மாத்திட்டாங்க, மகாத்மா காந்தியோட பேரை மாத்திட்டாங்க. அதுக்கு எதிர்த்து வந்துச்சு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க. அதைத்தான் இவங்களும் திரும்பவும் நாங்க
150 நாளா மகளிர், அதாவது கிராமப்புற பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட இதுவும் பாஜகவோட ஸ்டிக்கர் வேலை அப்படின்னாட்டு பாஜக தரப்புல இருந்து ஒரு குரலும் வந்திருக்கிறது என்பது ஒரு கவனப்பட வேண்டிய ஒரு இருக்கு. கிட்டத்தட்ட 2 நேரத்தில் நடந்த சம்பவத்துக்கு எதிரில இன்னைக்கு வந்த உடனே விஜய் அவர்கள் வந்து எல்லாத்துக்கும் வணக்கம் வச்சாப்ல. ஆனா எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் அதிமுக எம்எல்ஏக்களும் யாரும் பதிலுக்கு வணக்கம் வைக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்கு முதல்ல தான் ஆளுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவரும் அவரை கண்டுக்கல, இவரை கண்டுக்கல. கிட்டத்தட்ட ஒரு புலியும் பூனையும் எதிரின்னு தான் எப்படி இருக்கும், அவங்க புலியும் எதிர் அந்த மாதிரி தான் ஒரு பயங்கர ஒரு எதிர்ப்போட ஒரு ஒரு பயங்கர ஒரு ஒரு ஆடுகளம் மாதிரி தான் அந்த சட்டமன்ற வளாகம் இருந்தது அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்தா இருக்குது. அதே மாதிரி இலவச வீடு போனதுல வந்து போன ஆட்சி காலத்துல அதுக்கு முன்னாடி ஆளுநருக்கு இலவச வீடு தகுதி வந்து கொடுத்தாங்க. அதுல வந்து 3,10,000 தான் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்ரூமுக்கு தனியா ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. இப்போ வந்து அதை முற்றிலுமாக நீக்கிட்டு, ஏன்னா அதுல வந்து வசதி உள்ளவங்க மட்டும்தான் அந்த வீட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அவங்க தான் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டு அந்த வீடு கட்டிடுறாங்க. அதனால மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்தா அவங்களே வீடு கட்டிக்கிடுவாங்க. அந்த பட்ஜெட்ல ஒரு வீட்டை கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து என்னமோ அனைத்து அந்த வீடு கட்டுறவங்களுக்கு வீடு இல்லாதவங்க வீடு கட்டுற அந்த ஸ்கீம்ல வந்து 3,10,000 5 லட்சம் மாத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம், இது வரவேற்கத்தக்கது. சூப்பரான ஒரு ஸ்கீம் அப்படின்னு தான் நம்ம பார்வையில ஒரு கருத்தாக வைக்கப்படுகிறது. 3,10,000 இருந்ததை 5 லட்சமா மாற்றிருக்காப்புல. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில பாக்கெட்ல வந்து கொடுக்குறாங்க. அதாவது ரேஷன் கடையில வந்து கோதுமை இருக்குல்ல, கோதுமை வந்து பவுடர் ஆக்கி கிட்டத்தட்ட மாவாவே கோதுமை மாவாவே பவுடர் ஆக்கி ரொட்டிக்கிட்டு சப்பாத்தி பண்ற அந்த ஏழைகளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அந்த பாக்கெட்ல கொடுக்குற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காப்புல. அதுக்குன்ட்டு ஒரு தனியா பட்ஜெட்டும் ஒதுக்கியிருக்காப்புல. அது எவ்வளவுனா ஒரு 18 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காப்புல. இதுவும் ஒரு நல்ல ஸ்கீம் தானே. கோதுமை வாங்கணும், பாவப்பட்டதுல வந்து போய் அதை வந்து அரைக்கைக்கு போனோம். அதுல வந்து ஒரு காலவரையும் அப்புறம் வந்து அதுக்கு ஒரு தனியார் செலவு, அதுக்காக கவர்மெண்டே அரைச்சி கொடுத்து சப்பாத்தியோ ஏதோ எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கறது ஒரு நல்ல ஸ்கீமா தான் பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஹஜ் மானியம் வந்து வழக்கமா லாஸ்ட்ல இதுக்கு முன்ன போன அரசாங்கம்லாம் 25,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ கூட 10,000 ரூபாய் உயர்த்தி 35,000 கொடுத்திருக்கு. ஹஜ் மானியம் இந்த முதல் நிதிநிலை அறிக்கையிலே உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு சின்ன ஒரு குழப்பம் நடந்தது. அது என்னன்னா மீன்பிடி தடை காலத்துல, அதாவது மீனவர்களை வஞ்சித்து விட்டார், மீனவர்களோட நிறைய வாங்கி விதிச்சு வச்சார் அப்படின்னு வெற்றி பெற்றார் அப்படின்னு சொன்ன காலத்துல அந்த கொஞ்சம் காலத்துல மீனவர்களுக்கு கொடுத்த அந்த, அதாவது மீன்பிடி தடை காலத்துல கொடுத்த அந்த உதவி தொகையில இருந்து 1000 ரூபாய் குறைச்சி கொடுத்துருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பா பேசப்பட்டு வருது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறது தெரியல. ஆனா மீனவர்கள் பக்கத்துல ஒரு வைரல் ஓடிட்டு இருக்கு. கடந்த ஆட்சி காலத்துல கொடுத்தது வரைக்கும் 1000 ரூபாய் குறைச்சு அந்த ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. மகளிர் உரிமை தொகை எப்போ கிடைக்கும் அப்படிங்கறதான் 2 எதிர்கட்சியினரும் கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. அதற்கான பதில் வந்து நம்ம முன்னாடி சொல்லிட்டோம். அதே மாதிரி தாய்மாமன் தங்கும் முதல திட்டம், அதாவது அந்த திட்டம் தான் விஜயோட ஒரு ஒரு மெயின் திட்டமா இருந்துச்சு. அந்த திட்டத்தை இதுல செயல்படுத்துறாங்க. அதுக்கு வந்து 560 கோடி ரூபாய் வந்து தனியா ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இது இந்த ஒரு தேர்தல் ஒரு கமிட்மெண்டாகவும் இருந்துச்சு. அதனால இதற்கான அந்த தொகையும் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்துறது. ஒட்டுமொத்தத்துல தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் 1,22 லட்சம் கோடி கடன் இருக்கதாக தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்பா மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் தான். இதுல வந்து எதிர்கட்சிகள் இது ஒரு வேஸ்ட், ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை விட்டிருக்காப்புல, இது வந்து ஒரு வேஸ்ட் பட்ஜெட், நாங்க திமுக காலத்துல பண்ணதை சீக்கிரம் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட, அதுக்கு வந்து தாவேக்கோட ஐடி வந்து அதுக்கு பதில் ட்வீட் கூட இப்பதான் தெரியுதா, நீங்க இதுக்கு வேஸ்ட் பட்டு நீங்க வேஸ்ட் பண்ணி தான் போட்டீங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு புகைச்சல் ஓடிக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதான் கணக்கு. அதே மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் முன்னாள் நிதியமைச்சர் அவர் வந்து 3 மாசத்துல தாவேக அரசு வந்து 22,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்றாப்புல. இன்னும் வர்ற அந்த 5 வருஷத்துக்குள்ள இங்க என்ன எவ்வளவு கடனை வாங்கி
தமிழ்நாட்டை எங்கேயோ கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லிருக்காரு. அவங்களும் கடன் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வந்து ஆட்சி இழந்த பிறகு கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷன் ஆகுது. தமிழ்நாட்டு மேல அவ்வளவு ஒரு அக்கறை வந்திருக்கு முன்னாள் நிதியமைச்சருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த அந்த 5 வருஷம் தாவக்கு ஆட்சி முடியறதுக்குள்ள 20 லட்சம் கோடி கடன் வந்துவிடும் அப்படின்ட்டு ஒரு பெரிய குண்டை போட்டுட்டு இருக்காப்புல. அவரே சொல்லிட்டாரு, என்ன 5 வருஷம் தாவைக்கோட ஆட்சி கண்டினியூவா ஆகி போகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிருக்காப்புல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே கேள்வி கேட்டிருக்காப்புல. உரிமை தொகை என்னாச்சு, உங்களுடைய அந்த 6 சிலிண்டர் என்னாச்சு அப்படிங்கிறத ரொம்ப ஃபோர்ஸா அவருக்கான எதிர்கணைகளை கொடுக்க தான் செஞ்சிருக்காப்புல. மொத்தத்துல பட்ஜெட் எப்படி இருந்துங்கிறது உங்களுடைய பார்வைக்கு விட்டாச்சு. ரொம்ப ஒன்றும் மோசமான பட்ஜெட்டும் இல்லை, நம்மளுடைய பொருள் நம்மளுடைய சொந்த பொருளை ரொம்ப ஒன்றும் அசத்தல் பட்ஜெட்டும் இல்லை, நார்மல் பட்ஜெட் தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. மொத்தத்தில் நேற்று நடந்த சம்பவங்களுக்கு பிறகு இன்றைய அந்த வேளாண்மை பட்ஜெட்டு நீதிநிலை அறிக்கை பட்ஜெட்டு நடந்திருக்கு. நாளைக்கு வேளாண் பட்ஜெட், அதுவே நம்ம ஒரு வீடியோவாக பதிவிடும். நம்ம சேனல் எப்படின்னா புதுசாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஆதரவும் சப்ஸ்கிரைப் கொடுங்க. நம்ம வீடியோ வந்து யாரையும் தாழ்த்தியும் யாருக்கும் சப்போர்ட்டாகவும் ஆதரவும் போடுற வீடியோ கிடையாது. இது வந்து அன்றாட நடந்த அரசு சூழ்நிலை கலந்து கொண்டு அதை தான் நம்ம வீடியோவாக செய்தியாக பதிவிட்டு உங்களை சந்திக்கிற ஒரு போடுறோம். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.